Hello everyone, welcome back. In a quiet village near a forest, there lived a young boy named Karthik. காட்டிற்கு அருகில் இருந்த ஒரு அமைதியான கிராமத்தில் கார்த்திக் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். He lived with his grandmother in a small house. His parents had passed away when he was very young. அவன் தன் பாட்டியுடன் ஒரு சிறிய வீட்டில் வசித்து வந்தான். அவன் மிகவும் சிறுவனாக இருந்தபோதே அவனது பெற்றோர் இறந்துவிட்டனர். Every night something strange happened. ஒவ்வொரு இரவும் ஏதோ ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. Around midnight, Karthik heard soft footsteps outside his house. நள்ளிரவு நேரத்தில் கார்த்திக் தன் வீட்டின் வெளியே மெல்லிய காலடி சத்தத்தை கேட்டான். Next night the same sound came again. அடுத்த நாள் இரவும் அதே சத்தம் மீண்டும் கேட்டது. கார்த்திக் gathered courage and opened the door slightly. கார்த்திக் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கதவை லேசாக திறந்தான். To his surprise, he saw a huge elephant standing quietly outside his house. அவனுக்கு ஆச்சரியமாக ஒரு பெரிய யானை அவன் வீட்டின் வெளியே அமைதியாக நின்று கொண்டிருந்தது. கார்த்திக் froze in fear. கார்த்திக் பயத்தில் உறைந்து போனான். But the elephant did something unexpected. ஆனால் அந்த யானை எதிர்பாராத ஒன்றை செய்தது. It slowly placed bananas and fruits near the door and quietly walked away. அது மெதுவாக வாழைப்பழங்களையும் பழங்களையும் வாசலுக்கு அருகில் வைத்துவிட்டு அமைதியாக நடந்து சென்றது. கார்த்திக் was shocked. கார்த்தி அதிர்ச்சியடைந்தான். Why is the elephant bringing fruits? He wondered. யானை ஏன் பழங்களை கொண்டு வருகிறது என்று அவன் வியந்தான். The next night the elephant came again. அடுத்த நாள் இரவு யானை மீண்டும் வந்தது. This time it brought sugar cane. இந்த முறை அது கரும்பை கொண்டு வந்தது. Then it gently touched the door as if checking on someone and left silently. பிறகு யாரையோ விசாரிப்பது போல அது கதவை மென்மையாக தொட்டுவிட்டு சத்தமின்றி சென்றது. கார்த்திக் became curious. கார்த்திக்கிற்கு ஆர்வம் ஏற்பட்டது. He told his grandmother. அவன் தன் பாட்டியிடம் கூறினான். She looked thoughtful and said, "This is very unusual, but don't be afraid." அவள் யோசனையுடன், இது மிகவும் அசாதாரணமானது, ஆனால் பயப்படாதே என்றாள். Days passed. Every night the elephant came and left food. நாட்கள் கடந்தன. ஒவ்வொரு இரவும் யானை வந்து உணவை வைத்துவிட்டு சென்றது. One rainy night the elephant didn't come. ஒரு மழை நாளில் இரவு யானை வரவில்லை. கார்த்திக் felt worried. கார்த்திக் கவலைப்பட்டான். Why didn't it come today? He asked. இன்று ஏன் அது வரவில்லை என்று அவன் கேட்டான். The next morning Karthik decided to walk towards the forest. மறுநாள் காலை கார்த்திக் காட்டை நோக்கி நடக்க முடிவு செய்தான். After walking for some distance, he saw villagers gathered near a large tree. சிறிது தூரம் நடந்த பிறகு ஒரு பெரிய மரத்தின் அருகே கிராம மக்கள் கூடியிருப்பதை அவன் கண்டான். கார்த்திக் rushed forward. கார்த்திக் முன்னோக்கி விரைந்தான். His heart sank. அவன் இதயம் நொறுங்கியது. The same elephant was lying on the ground, injured. அதே யானை காயங்களுடன் தரையில் கிடந்தது. கார்த்திக் slowly walked closer. Tears filled his eyes. கார்த்திக் மெதுவாக அருகில் சென்றான். அவன் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. Suddenly a villager spoke softly. திடீரென்று ஒரு கிராமவாசி மென்மையாக பேசினார். This elephant used to belong to your father. He raised it when it was small. இந்த யானை உங்கள் தந்தைக்கு சொந்தமானது. அது சிறியதாக இருந்தபோது அவர் அதை வளர்த்தார். கார்த்திக் was shocked. கார்த்திக் அதிர்ச்சியடைந்தான். Your father saved this elephant years ago. Since then it never forgot him. பல ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் தந்தை இந்த யானையை காப்பாற்றினார். அன்று முதல் அது அவரை மறக்கவே இல்லை. Tears rolled down Karthik's cheeks. கார்த்திக்கின் கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது. So it came for me. The man nodded. அப்படியானால் அது எனக்காக வந்ததா? அந்த மனிதர் தலையசைத்தார். Yes, it knew you were alone. ஆம், நீங்கள் தனியாக இருந்ததை அது அறிந்திருந்தது. At that moment the elephant looked at Karthik. அந்த கணத்தில் யானை கார்த்திக்கை பார்த்தது.
கார்த்திக் gently touched its trunk. கார்த்திக் அதன் தும்பிக்கையை மென்மையாக தொட்டான். The elephant made a soft sound as if it recognized him. அந்த யானை அவனை அடையாளம் கண்டு கொண்டது போல் ஒரு மெல்லிய சத்தம் எழுப்பியது. That evening the villagers helped treat the elephant. அன்று மாலை கிராம மக்கள் யானைக்கு சிகிச்சை அளிக்க உதவினார்கள். After a few days the elephant recovered. சில நாட்களுக்கு பிறகு யானை குணமடைந்தது. From then on the elephant stayed near the village. அன்றிலிருந்து அந்த யானை கிராமத்திற்கு அருகிலேயே தங்கியது. கார்த்திக் was no longer alone. கார்த்திக் இனி தனியாக இல்லை. True love never forgets. Animals remember kindness forever. உண்மையான அன்பு ஒருபோது மறப்பதில்லை. விலங்குகள் கருணையை என்றென்றும் நினைவில் வைத்திருக்கும். Thank you so much for watching. Please subscribe and hit the bell icon.